கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து இந்த வாரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின நிருபத்தினுடைய சில ஆவிக்குரிய பாடங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த வாரம் 2வது அதிகாரத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஏற்கனவே முதல் அதிகாரத்தில் பார்த்துட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகள், கலாத்திய சபை ஒரு நிறைய சபைகள் உள்ள இடம், ஒரு பெரிய நாடு. அங்கே இவர் போய் சபைகளை ஏற்படுத்திட்டு வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சில தவறான யூத தலைவர்கள் என்ன பண்ணாங்க, பழைய நியாயப்பிரமாணத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை தவறாக வழி நடத்திட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப வருத்தத்தோடு அவர் பேசுகிறார். முதல் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா, உங்களை யாரோ ஒருத்தர் தவறான உபதேசத்துக்கு வழி நடத்திட்டாங்க, சுவிசேஷம் ஒன்று தான், வேறொரு சுவிசேஷமெல்லாம் இல்லை என்று சொல்லி தன்னை நிலைநிறுத்துவதற்கு சில வசனங்கள் எல்லாம் அவர் பேசுனதை கவனிக்கலாம். இப்போது இந்த வாரம் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இப்போ அவர் கலாத்திய சபை மக்கள் எடுத்து அவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் பாருங்கள். கலாத்தியர் 2:1. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். பாருங்கள், 14 வருஷம் சென்ற பின்பு நான் மறுபடியும் ஜெருசலேம் போனேன். இது ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே சொல்கிறார்? அது ஒன்றும் இல்லையா. அப்போ அந்த 14 வருஷத்துக்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்னா, அவருடைய கன்வர்ஷன், பவுல் கிறிஸ்துவாக மாறுவதற்கு ஒரு சூழ்நிலை வந்தது இல்லையா, அதுதான். கிறிஸ்து கூப்பிட்டு அவருக்கு தரிசனம் கொடுத்து 14 வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ இவர் கொஞ்சம் அனுபவப்பட்ட ஒரு மூத்த சகோதரராக ஆகிட்டார். புரிதுங்களா? ஒரு அனுபவப்பட்ட சகோதரர். அதை சொல்கிறதுக்கு தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். 14 வருஷம் சென்ற பின்பு. ஸோ இது நம்ம எங்கே படிக்கலாம்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலேயே ஒரு பெரிய விஷயத்தை குறித்து தர்க்கம் உண்டாகும்போது பவுல் பர்னபாலாம் நம்ம எருசலேம் இடத்துல மூப்பர் இடத்துல போக அவங்க தீர்மானம் பண்ணாங்க. அப்படி அவங்க தீர்மானம் பண்ணும் பொழுது அங்கே பர்னபா சவுலை தேடும்படி தர்ஷுவுக்கு எல்லாம் போனார்னு சொல்லி எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. பட் அந்த இடத்துல அகபு என்ப ஒருத்தர் உலகமெங்கும் ஒரு கொடிய பஞ்சம் வரும்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே அங்கே ஒரு பஞ்சம் உண்டாகும்போது அங்கே இருக்கிற சபை மக்களுக்கு இப்போ பாருங்கள், அவர் சீஷர்கள் அவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டு அப்படியே பவுல் பர்னபாலாம் எங்கே போகிறாங்கன்னா ஜெருசலேமுக்கு போகிறாங்க. ஸோ இந்த காரியங்களே தான் அவர் அங்கே நினைப்பூட்டுறார். இப்போது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கலாம். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி அவர் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் அவர் இருக்கார். டோட்டலாக ஒரு 17 வருஷம் ஆகுது, கவனிக்கலாம். அப்புறம் அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு கிரமமாய் கலாத்தியா நாட்டுக்கும் பிரியா நாட்டுக்கும் அவர் போனார்னு சொல்லிலாம் படிக்கிறோம். ஸோ இப்போ அவர் எதை குறித்து பேச ஆரம்பிக்கிறார்னு சொல்லும்போது 16 வருஷங்களுக்கு முன்பாகவே இப்போது அநேக அனுபவங்களை தேவன் இந்த 14 வருஷத்தில் கொடுத்துட்டார். அதனால் நான் சும்மா எல்லாம் கடவுளுடைய வேலை செய்யலை, அதைத்தான் இப்போ 2ஆம் வசனத்தில் சொல்கிறார். கலாத்தியர் 2:2 வாசிக்கலாம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத படிக்கே எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். பாருங்க, நான் தேவ அறிவிப்பினாலே போய், அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? அப்போ பவுலை யார் தான் அனுப்பிச்சிருக்கிறது? தேவன் தான். அதைத்தாங்க சொல்றார். நான் தேவ அறிவிப்பினால போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். யாருக்கு? நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவிலே நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவருடன் தனிமையாக எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே. இது நம்ம வேற ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு சும்மா ரேண்டமாக எல்லாம் போய் சொல்ல முடியாது. அதனால தான் பவுல் அங்கே ஆக்கிலா பிரிஸ்கிலாவுக்கு 1.5 வருஷம் அங்கே கிளாஸ் எடுக்கிறார். இப்போ நாம் கூட அப்படி தான் எல்லாம் அங்கங்கே எல்லாம் சொல்லிட்டெல்லாம் இருக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறோம். அவர்களை ஒரு இடத்துல கூட்டி எண்ணிக்கை உள்ள ரொம்ப கம்மியான ஜனங்க தான் அவர்களுக்கு இப்போ நம்ம தனிமையாக தான் 1ஆம் உலகம் 2ஆம் உலகம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம் இல்லையா. இந்த மெத்தட் ஏற்கனவே
அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பிச்சு. நாம் பெருமைப்படறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் தான் அதை கண்டுபிடிச்சோம், அந்த மெத்தடெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அந்த பவுல் ஏற்கனவே ஆரம்பித்து அவர் பாருங்கள், புறஜாதிகளிலிருந்து தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை அவர் தெரிந்தெடுக்க அவர்களுக்கு கடாட்சித்தார். அப்போது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கலாத்திய சபைக்கு அவர் லெட்டர் எழுதும்போது என்ன மனநிலை அங்கே இருந்தது? இவர்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணியாகணும், விருத்த சேதனம் பண்ணலைன்னா இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லி தவறான யூத தலைவர்கள் அங்கே சொல்லிட்டுருக்காங்க. அப்போது பவுல் அங்கே போகும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 3ஆம் வசனத்தில், ஆனாலும் என்னுடனே இருந்த தீத்து கிரேக்கனாக இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொண்டும்படி அவனை கட்டாயம் பண்ணவில்லை. அப்போது இவர் ஒரு புறஜாதி. அவங்க ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க, புறஜாதிகள் உள்ளே வந்தாங்கன்னா கட்டாயமாக விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தவறாக வழி நடத்திட்டாங்க. அப்போ பவுல் சொல்கிறார், என் கூட கிரேக்கனாக இருந்த அந்த தீத்து வந்தபோது கூட அவரை நாங்கள் கட்டாயமாக பண்ணல, விருத்த சேதனம் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அவரை கட்டாயம் பண்ணல. பட் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். இது நமக்கு புரியாது. புராட்டஸ்டன்ட் பைபிள் இருக்கிற வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:4. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டான்னா, பக்க வழியாய் உள்ள நுழைஞ்சு இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம அடிமையாகணுங்கிறதுக்காக தவறாக வழி நடத்திட்டாங்க. திருவிழியத்தில் பாருங்கள், திருட்டுத்தனமாய் நுழைந்த போலி சகோதரர்கள் அங்கே இருந்ததால் தான் விருத்த சேதனத்தை பற்றிய பேச்சை எழுதுது. இல்லைன்னா விருத்த சேதனை பற்றி அங்கே பேச்சே இல்லையே. பவுல் ரொம்ப கிளியராக சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம பாத்தியம் பண்ண முடியும். ஏன்னா தேவனே பாருங்கள், கிறிஸ்துவின் மூலம் பவுலை கூப்பிட்டு கிளியராக சொல்லிட்டார், நீ இந்த திட்டங்கள் எல்லாமே ஆசரிப்பு கூடார நிழல் முதல் கொண்டு, 2ஆம் வருகை முதல் கொண்டு, ராஜ்யம் முதல் கொண்டு எல்லாமே இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு இயங்குகிற ஒரு பிளான். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சீஃப் ப்ராஜெக்ட் மேனேஜர். அவர் இல்லாமல் இந்த திட்டமே இல்லை. அப்போ அவர் என்ன சொல்ல வரார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் வந்தால் தான் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்னு சொன்ன ஒரு காலம் போய், எந்த தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரோ அதே தேவன் தான் தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சு அந்த காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ என்னுடைய குமாரன் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற போகிறார், நீங்கள் யாருனாலையும் நிறைவேற்ற முடியாது. அதனால தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் எங்கிட்ட வாங்க. அப்போது நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றி காட்டினவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மற்ற யாருனாலுமே நிறைவேற்ற முடியாது அப்படின்னு ஒரு அது ஏற்கனவே ஊர்ஜிதமான ஒன்று. அதனால தான் பவுல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அல்லது புறஜாதிகளுக்கு அவங்களுடைய விசுவாசமான வாழ்க்கையை அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்றபடி அவர் என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் லகுவாக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தையெல்லாம் பார்க்காதீங்க, கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை கேட்டால் போதும், அவர் தான் நமக்கு முன்னோடி, அவர் சொல்கிறது கேளுங்க. அப்படிங்கிற போது இவங்க மறுபடியும் எங்கே போகிறாங்க, நாங்கள் பழைய நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயே நாங்கள் போகிறோம். அப்போது நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போய் ஒருத்தர் நீதிமான் ஆகலேன்னு தெரியும். சாத்தான் எப்படி வழி நடத்துகிறான் பாருங்கள் சபையை, அதில் நடத்த முடியாதுன்னு தெரியும். மறுபடியும் நல்ல சத்தியத்துக்குள்ளே வந்தவங்களை திரும்பவும் அங்கே பழைய நிலைமை கொண்டு வராங்க. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படித்தாங்க. சபையில் நல்லா வருவாங்க, யாரோ ஒரு தவறான ஒரு ஊழியக்காரன் சொல்ல முடியாது, தவறான ஒரு ஆள் சபையிலே தவறாக போதிச்சுட்டு அவர் பின்னாடி நிறைய பேர் போயிடுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான். நம்முடைய இதுலேயே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை வந்தாச்சு, ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம், எவ்வளவோ சத்தியங்கள் சொன்னால் கூட திடீர்னு நமக்கு தெரியாமல் எங்கேயாவது ஒரு சபையில் போய் இயேசு கிறிஸ்து வரவே இல்லை அப்படின்னு போகிறான், அதுக்கு 4 பேர் பின்னாடி போகிறான். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு சத்தியங்கள் தெளிவாயிடுச்சு. அதனால் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இவங்கெல்லாம் யார் தெரியுமா, கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றித்து நாம் வாழும் விடுதலை வாழ்வை பற்றி உளவு பார்க்க வந்தவர்களாம். நம்மளாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோம்னு சொல்லி இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்மை மீண்டும் அடிமை நிலைக்கு கொண்டு வருவது அவருடைய நோக்கம். அதனால் அவங்க என்ன சொன்னாலும் பாருங்கள், சுவிசேஷத்தில் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை, நாங்கள் ஒத்துக்கவே இல்லை. காரணம் என்ன,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிளியராக நம்மக்கிட்ட என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார். அடுத்தது 6ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றார், வாசிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 2:6. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பாருங்க என்ன சொல்றார், செல்வாக்குள்ளவர்கள் எனக்கு என்று கருதப்பட்டவர்கள் கூட நான் கற்பிக்கிறதற்கு அதிகமாக இதுன்னு சொல்லலை. அங்கே நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தவங்க கூட நான் பேசுனதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லலை. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. ஆனால் கடவுள் ஆளை பார்த்து கொடுக்கறதில்ல. தேவன் சத்தியத்தை அவர் யார் விரும்புகிறாரோ அவர்களுக்கு அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார், அந்த சத்தியத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றார். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் பிரிஸ்டார் பாருங்க. அப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விசேஷமாக அதான் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அவங்கள பலப்படுத்தும்படி பேதுருவை எப்படி தேவன் நியமித்தார். அப்போ பேதுரு அங்கே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். பெந்தேகோஸ்தேனால அந்த அவர் அங்கீகரிக்கப்பட்டவர்னு பரிசுத்தாவின் நிமித்தமாகவே எல்லாருக்கும் வெளிப்பட்டுருச்சு. அதைத்தான் சொல்கிறார். அவர் எப்படி ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கீகரிப்பின் சின்னமாக இருந்தாரோ அந்த மாதிரி புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி என்னையும் அவர் பலப்படுத்தினார். திருவெளியத்தில் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கண்டு கொண்டாங்க. மறுபடியும் அதே வசனத்தை ரிப்பீட் பண்ணுறார். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி எனக்கு கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு. என்ன இது ஒரே வசனம் தான், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். ஆனால் முதல் சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகள் சொன்னார். ரெண்டாவது சொல்லும்போது விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, விருத்த சேதனம் உள்ளவர்களுடைய பாட்டு முடிஞ்சிருச்சு. அது பேதுருவெல்லாம் அந்த வேலையை செய்து முடிச்சிட்டாங்க. இப்போ விருத்த சேதனம் இல்லாதவங்க யார், புறஜாதிகள். அவங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து. ஏன் விருத்த சேதனத்தை பற்றி இங்கே பேசுகிறாருன்னா, அவர்கள் விருத்த சேதனம் தான் முக்கியம்னு சொன்னாங்க. அதனால் அதை சொல்கிறார், விருத்த சேதனம் தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்கள் மறுபடியும் விருத்த சேதனத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும் பொழுது டோட்டலாக இயேசு கிறிஸ்துவை பற்றின சத்தியம் என்ன ஆகிடும், அங்கே மறைஞ்சிரும். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இடுக்கமான வழியாகட்டும், அதில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமாகட்டும், அந்த ஜனங்களுக்கு போய் சேரவே சேராது. சாத்தானுடைய தந்திரம் அதுதான். உள்ளுக்குள்ளேயே நிறைய ஜனங்களை வச்சு இல்லை விருத்த சேதனம் தான், விருத்த சேதனம் தான் சொல்லி சொல்லி அந்த ஜனங்களை டைவெர்ட் பண்ணும்போது பவுல் அதற்காக போராட வேண்டியிருந்தது. விருத்த சேதனம் பாருங்கள், இப்போ நான் விருத்த சேதனம் இல்லாதவங்களுக்கு தான் கையளிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு யார் அங்கீகரிப்பு கொடுத்துருக்காங்க என்று சொல்லும் பொழுது பாருங்கள், ரோமர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்றெண்ணப்படும் அல்லவா. ஒருத்தன் விருத்த சேதனம் பண்ணாமையே நியாய பிரமாணத்தின்படி நடந்தா அவன் விருத்த சேதனம் பண்ணின மாதிரின்ட்டார். அப்புறம் என்ன புதுசாக விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை சொல்லிட்டு தான் பாருங்கள், ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்திலே செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, அப்புறம் உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகும், எழுத்துனா நியாயப்பிரமாணம், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். கவனிக்கிறீங்களா? அப்போது அந்த ஆவி எப்போ வந்துச்சுன்னா, அந்த ஆவி எப்போ வந்துன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு பேதுரு, பெந்தேகோஸ்தே நாள், சீஷர்கள், கலிலேயர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது ஆவியின்படி ஒரு விருத்த சேதனத்தை அங்கே கொண்டு வந்தார். புரியுதுல்ல? அந்த ஆவியின்படி இருக்கிற விருத்த சேதனம் தான் ஞானஸ்நானம்னு கொலோசையரில் பவுல் எழுதுகிறார். அது பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு விருத்த சேதனம் யார் பண்ணுறாங்களோ இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, அது தேவனாலே உண்டாயிருக்கு. அப்போ நீங்கள் இப்போ அதை தான் முந்தின அதிகாரத்தில் சொன்னார், நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் இன்னும் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை?
இப்போ என்ன இங்கே பிரச்சனை என்று சொல்லும் பொழுது பாருங்கள், ரோமர் 3:30 வாசிக்கலாம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. இந்த வசனம் 10 முறை படித்தாலுமே அப்போ கொஞ்சம் புரியாரமாக இருக்கும். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகும். அது என்னது? ஒன்று விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாகும். இது ரொம்ப குழப்பமாக இருக்கு இல்லையா? அவர் என்ன சொல்ல வரார் திருவிழியத்தில் ரொம்ப கிளியராக இருக்கும் பாருங்கள். ஏனில் கடவுள் ஒருவரே, விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும், நீ யாராக இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி, இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தேவன் உங்களை ஏற்றுக்குவார். ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். அப்போ இங்கே அப்போ எதைத்தான் சொல்கிறாருங்க? அவர்களெல்லாம் நியாயப்பிரமாணம் சொல்லி அங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் விருத்த சேதனத்தை முன்னாடி வச்சாங்க. இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவனிடத்துக்கு ஏற்புடையவர்களாக இருக்கணும், அவரிடத்தில் வரணும். அப்படின்னா அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டத்துக்கும் மூலாதாரம் ஆண்டவர் கிறிஸ்து தான். இதை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். இப்போ அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் மறுபடியும் அந்த 10 கட்டளை 613 கட்டளை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை திரும்பி மனப்பாடம் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து நான் டார்ச்சராக விரும்பலை. ஒரே ஒரு விஷயம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, இதை பார்த்து நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டாம், என் பின்னாடி வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன். என்னுடைய நுகம் ரொம்ப லகுவாக இருக்கும். புரியுதா? உன்னுடைய நுகம் வெயிட்டு அதை என் மேலே வச்சிரு, அதுதான் நியாயப்பிரமாணம். என்னுடைய நுகம் உன் மேலே வை. அது என்னது? சாந்தமும் மனத்தாழ்மை. கிறிஸ்துவுடைய பெஸ்ட்டு கேரக்டரில் ரொம்ப பெஸ்ட் அது, சாந்தமும் மனத்தாழ்மை. அவரே சொல்கிறார் பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். இந்த கேரக்டருக்குள்ளே வரணும். அதனால தான் ஒட்டுமொத்த சபை மக்களுமே இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும். அப்படின்னா அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் என்ன கண்டிஷனுக்கு வரணும்? சாந்தமும் மனத்தாழ்மை. ஆனால் இதுக்கு வரவே மாட்டேங்குதுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கோவிச்சுக்கிறோம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பிரிவினை உண்டு பண்ணிடுறோம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு புறம் போடுறோம், பயங்கரமாக டென்ஷன் ஆகிறோம். எல்லாம் எதுக்கு? நம்மெல்லாம் சபையில் அழைக்கப்பட்டவங்களா? எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்களாக இருந்தால் நம்ம சாந்தமும் மனத்தாழ்மையுமாக தான் இருப்போம். நல்ல கவனிங்க, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் டெக்னாலஜி. இந்த சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க எப்பொழுதுமே மைண்டு ஃப்ரீயாக இருப்பாங்க. நான் சொல்கிறதான் கேட்கணும், என்னுடைய சிந்தை தான் அப்படின்னு சொல்லி சபையில் எல்லாத்தையும் போட்டு நொறுக்குறாங்க பாருங்கள், அவங்க என்றைக்குமே மைண்டு ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க சபையில். ஏன்னா நம்மலாம் ஒரு சபையில் மூத்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி நினைக்கணும், இந்த சபை என்னுடையது அல்ல, அது தேவனுடையது. அவர் பார்த்துக்குவார். ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்டால் சொல்லலாம், அவ்வளோதான். உதவி கேட்டால் செய்யலாம். ஆனால் சபையை அதிகாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு தகுதி எனக்கு இல்லை. சரிங்களா? நான் என்னதான் சபையை ஏற்படுத்தினாலும் அந்த சபைக்கு நான் அதிகாரி அல்ல. அந்த உரிமையை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எடுத்துக்கொண்டால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இல்லை, நான் எரிச்சலும் புகைச்சலுமாக இருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அங்கே சபையில் பிரச்சனைகள் தான். இந்த டெக்னாலஜி இஸ்ரேல் ஜனங்கள் தவறான மனநிலையே ரொம்ப நாள் இருந்ததுனால இப்போ பவுல் அவங்களுக்கு எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிங்க. இப்போ அவங்க கேட்டிருப்பாங்க, கிறிஸ்துவ விசுவாசிங்கன்னு என்ன? ஒன்றும் இல்லைங்க, அவர் என்ன சொன்னார் அதை கேளுங்க. அவர் என்ன சொன்னார்? என் பின்னாடி வாங்கினார். ஏன்னா நம்ம நடக்கவே தெரியல, அப்போ என் பின்னாடி வாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது விசேஷமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்துட்டார்னாலே அவருக்கு சொந்த சித்தம் இருக்காது. சொந்த சித்தம் எந்த சபையில் அதிகமாக இருக்கிறதோ அங்கே பிரிவினையும் கஷ்டங்களும் அவமானங்களும் பிரச்சனைகளும், அப்புறம் அதன் நிமித்தம் மற்ற ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிங்க. இன்றைக்கி நம்ம பெயர் கிறிஸ்தவர்களை பார்த்துட்டு இவங்க டாக்டரின் சரியில்லை, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க பாட்டு பாடுறாங்க, இவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு நம்ம அவங்களெல்லாம் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறோம். நாம் எப்படி நடந்துட்டுருக்குறோம்? அந்த சாந்த குணம் மனத்தாழ்மை இருக்கா நம்மகிட்ட? அப்படி இல்லைன்னா அந்த பெயர் சபையில் இருக்கிற மாதிரி தான் நாமளும் இருக்கோம். பாபிலோனை விட்டு நம்ம என்ன செய்யலை, இன்னும் வெளியே வரல. அதைய தாங்க பவுல் அங்கே சொல்கிறார். இப்போது அந்த சபையில் பாருங்கள், இப்போ பவுலை தனியாக அவங்கள பிரிக்காமல் இந்த சகோதரர்கள் எப்படி இந்த வேலையை செய்திருக்காங்க பாருங்கள்.
கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எனக்கு அழிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து அப்போ எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் இப்போ அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. யாக்கோபுங்கிறது யோவானுடைய சகோதரன் யாக்கோப் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரன் யாக்கோப். நல்லா வச்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் தான் பின்னாடி எருசலேம் சபையினுடைய மூப்பராக இருந்து வழி நடத்தினார். ஒரு பிரச்சனை வரும்போது கூட அவர் தான் வந்து முன்னால் நின்று எல்லாத்தையும் உட்காருங்கன்னு சொன்னார். அவர் தான் தேவன் புறஜாதிகளிலிருந்து தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்தெடுத்த சிமியோன் கடாட்சித்தரில் இந்த வசனமெல்லாம் பேசினார். அப்போ இந்த யாக்கோபு, கேபாங்கிறது பேதுரு, யோவான், இவங்க எல்லாரும் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க பாருங்கள். நாங்கள் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி. இப்போ அவங்களே தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் போய் நல்ல பிரசங்கம் பண்ணுங்க, அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக. பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ அந்யோன்யமாக ஐக்கியமாக இருந்து ஊழியத்தை பிரித்து செஞ்சுருக்கிறாங்க இல்லையா. எனக்கு அடையாளமாக இந்த பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நீ புறஜாதிகளுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கிறது மாத்திரமல்ல, தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். பாருங்கள், அவங்களுடைய நினைப்பே ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், மறந்துட வேண்டாம். பவுல் சொல்கிறார், இல்லை நானும் மனசில் அதை வச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய இருதயம் ரெண்டு எப்படி ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் சபை மக்கள் என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் வழி நடத்திட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுறது, தவறாக அங்கே போயிடுது. இப்படி ஒரு ஒருங்கிணைப்பாக அந்யோன்யமாக இருந்த பேதுரு, யோவான், இவர்கள் எல்லாருமே இந்த ஊழியத்தை திறம்பட செய்து கொண்டிருந்த போது ஒரு முறை பேதுருவை முகமுகமாக எதிர்த்தார் பவுல். அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக. என்ன வைராக்கியம்? கலாத்தியர் 2:11 வாசிக்கலாம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினால் நான் முகமுகமாய் அவனோடே பேதுரு இப்போ அந்தியோகியாவுக்கு வர்றார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்குரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேர் எதிர்த்தேன். அவரை நேருக்கு நேர் எதிர்த்தேன்கிறார் பாருங்கள். அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்குரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேர் எதிர்த்தேன். என்ன பிரச்சனைங்க? ஏன் அவர் நேருக்கு நேர் எதிர்க்கிறார் பாரு. எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தார். விருத்த சேதனம் புரியல, யூதர்கள். அப்போது யாக்கோபு வர்றதுக்கு முன்னாடி புறஜாதிகளோடெல்லாம் சாப்பிட்டு இருந்தார். ஆனால் யாக்கோபுலாம் வந்ததுக்கு பிறகு யூதர்களுக்கு பயந்துட்டு விலகி பிரிஞ்சிட்டார். அதாவது யாக்கோபின் ஆட்கள் சிலர் வரும் முன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்த பின்பு அவர்களுக்கு அஞ்சி உண்பதை நிறுத்திவிட்டார். ஸோ இவர் மட்டும் மாய்மாலம் பண்ணல, இவர் கூட யார் யார் பண்ணியிருக்காங்க பாருங்க. கலாத்தியர் 2:13. மற்ற யூதரும் அவனோடே கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டார். பாருங்க, இப்போ யாரும் போயிட்டாங்க, பேதுரு கூடவும் மற்ற யூதரும் போயிட்டாங்க, பர்னபாவும் போயிட்டாங்க. இப்போது இவங்க சூப்பர் சீனியர். இப்போ இந்த மாதிரி இவங்க தவறாக போகும்போது பவுல் என்ன பண்ணியிருக்கலாம், ஐயோ அவங்கெல்லாம் ரொம்ப மூத்தவங்க, அவங்ககிட்டலாம் நம்ம பேசவே முடியாதுங்க, நம்ம தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரான்னு இல்லை, முகமுகமாக எதிர்த்தார். இதில் என்ன தேவன் சொல்ல வர்றார் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு சகோதரன் ஒரு தவறு செய்யும் பொழுதும் அந்த தவறாக இருக்கும் பட்சத்தில் சகோதரர்கள் இப்போ என்ன செய்யணும்னா முகமுகமாய்த்தான் போய் பேசணும். இவர் பார்த்தீங்களா பேதுரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி யோவான்கிட்ட தனியாகவும் பர்னபாகிட்ட தனியாகவும் சொல்லி அங்கே பிரிவினையெல்லாம் ஏற்படுத்தலை. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நேருக்கு நேர் சந்திச்சார். இவர் ஜூனியர் தான், ஆனால் நேருக்கு நேர் சந்தித்து நீங்கள் இப்படி செய்யலாமா பாருங்கள். அடுத்த வசனம், மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோட சேர்ந்து கொண்டனர். இந்த வெளிவேடம் பர்னபாவை கூட என்ன ஆயிடுச்சா, கவர்ந்து விட்டதுங்கிறார். அப்போது இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது, அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளாம் யூத முறைப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் சொல்கிறது, அப்புறம் ஆளுக்கு தகுந்த மாதிரி போய் புறஜாதிகளோடு சேர்ந்துக்கிறேன், அப்படி இருந்துருக்கூடாது. அப்போது எல்லாரும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதன் முறையின்படி நடவாமல் புறஜாதியார் முறையின்படி நடந்து கொண்டிருக்க, நீங்கள் அவங்கள மாதிரி நடந்துட்டு அவங்கள பார்த்து நீங்கள் மறுபடியும் என்ன சொல்கிறீங்க, புறஜாதியார் யூத முறையில் நடக்கும்படி நீர் எப்படி
கட்டாயம் பண்ணலாம். தட் இஸ் கால்டு டபுள் டீலிங்கிறான் நம்முடைய மூத்த சகோதரன். பாருங்கள், இவ்வாறு அவர்கள் நற்செய்தியை உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததை கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவுடன், நீர் யூதனாயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே, அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறைமையை கடைப்பிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? இது ஏன் சொல்ல வர்றார்னா, பேதுரு மூத்த சகோதரர், அவரே பழைய நிலைமைக்குள்ளே போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும்போது இப்போ பவுல் என்ன செய்கிறார்? இப்போ முகமுகமாக எதிர்க்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, முகமுகமாக எதிர்க்கிறார். சரி, இப்போது முகமுகமாக எதிர்த்தோடனே பேதுரு ஒரு வேளை சூப்பர் சீனியர் தானே, என்ன சொல்லியிருப்பார்? நம்ம பேதுருவாக இருந்து என்ன சொல்லுவேன்? பார், நான் யார்? ஐ ஆம் யுவர் சீனியர். பரிசுத்தாவி என் மேலே பயங்கரமாக இறங்கி 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? எனக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் சொன்னாரா? திரும்பி எதாவது சொன்னாரான்னா அந்த இடத்துல அது ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பேதுரு மேலே பவுல் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். பவுல் மேலே பேதுரு மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். 2 பேரும் ரொம்ப அந்யோன்யம். அதான் அந்த அந்யோன்யம்ங்கிற வார்த்தை. அப்படி அன்பு கொண்டிருக்கும்போது பவுல் எப்படி தான் சொல்லியிருக்க வேணும் அப்படின்னா, அண்ணா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அண்ணா என்னென்னா நீங்கள் போய் இப்படி பேசலாமா அப்படின்னு தான் கேட்டிருக்கணுமா. அப்போ இந்த மாதிரி ஒரு 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 தாழ்மையாக ரொம்ப தன்னை தாழ்த்திக்கிட்டு அப்படி சொல்லும் பொழுது பேதுருக்கு இன்னும் அதிகமாக யார் மேலே அன்பு வந்திருக்கும்? பவுல் மேலே அன்பு வந்திருக்கும். அன்பு வந்துச்சா, அன்பு இருந்துச்சா அப்படின்னா அதை பேதுருவே சொல்கிறார் பாருங்க. எங்கன்னா, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே நமக்கு பிரியமான சகோதரன். அப்போது பவுல் மேலே கட்டாயமாக பேதுருவுக்கு பெருசாக கோபம் வந்திருக்காது. இதுதாங்க அந்யோன்யம். முகமுகமாக எதிர்க்கிறது, முகமுகமாக அன்பு செலுத்துறது, இதுதாங்க அந்யோன்யம். இந்த அந்யோன்யத்தை அப்போஸ்தலர்கள் செய்து காட்டும்போது கடைசி காலத்தில் வாழக்கூடிய சீசர்கள் இதற்கு ஆப்போசிட்டாக நடந்தால் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் அங்கீகரிப்பாராம். அப்போ இதில் எது மிஸ்டேக் ஆகிடும்னா மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கே நம்ம போயிடுவோங்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் கலாத்தியர் 2:15 வாசிக்கலாம். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின்படி கிரியையினாலே அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும் படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஓகே, இப்போ பாருங்கள், கலாத்தியர் 2:15 கொஞ்சம் பெரிய வசனம் தான். அதாவது புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல், நம்மெல்லாம் புறஜாதியாரில் பிறந்த பாவிகள் இல்லை, நம்மளாம் இஸ்ரேல் ஜனங்கள். அவர் சொல்கிறார், சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஒரே வரியில் சொன்னால் நாமெல்லாம் புறஜாதிகள் அல்ல, சுபாவத்தின்படி நம்ம பாவிகள் அல்ல, நம்மெல்லாம் இஸ்ரேல் ஜனங்க. என்ன இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தின் மூலம்தான் நம்ம தேவனிடத்தில் போக முடியும். இதைத்தான் அவர் சொல்கிறார். ஸோ இதை ரோமருக்கு எழுதும்போது எப்படி சொல்கிறார் பாருங்க. ரோமர் 3:28 ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஓப்பனாகவே சொல்லிட்டார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஒருத்தன் நீதிமான் ஆக முடியாது. அதே கலாத்தியர் 2:16 நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. ரொம்ப கிளியராக சொல்லிட்டார், எந்த மனுஷனும் நீதிமான் ஆக முடியாது. அதனால் இப்போ பாருங்கள் 17 பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. இது புரியாது. கலாத்தியர் 2:17 திருவள்ளியம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கிறிஸ்து வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவராவதற்கு முயலும் நாமும் பாவிகளே என்றால்
கிறிஸ்து பாவத்திற்கு துணை போகிறார் என்றாகுமே. புரியுதுங்களா? அப்போது நம்மெல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ நம்ம செய்கிற பாவத்துக்கு கிறிஸ்து துணை போகிறாருங்கிற மாதிரி ஆகிடும். அதுக்காக கிறிஸ்து இங்கே வரல. நம்ம இந்த பாவத்திலிருந்து வெளியெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி கிறிஸ்து தான் சொல்லியிருக்கார். இப்போ நீங்கள் அவரையே நம்பலைன்னா, நீங்கள் அவரையே விசுவாசிக்கலைன்னா எப்படி? நம்ம அதுக்கு போக முடியாது. அதனால தான் ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அந்த வசனம் பாருங்க, ரெண்டாக பிரியுது. நாம் பாவங்களுக்காக மறிச்சிட்டாராம். சரி, ஒருவேளை எந்திரிக்காமல் இருந்திருந்தார்னா இப்போ நாம் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறக்கே வாய்ப்பில்லை. மன்னிப்பு வந்திருக்கோம், ஆனால் அதுக்கப்புறம் நம்முடைய மேலான அழைப்புக்குள்ள வர முடியாது. அதனால தான் நம்ம நீதிமான்களாக்கப்படுவதற்கு அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். காரணம் என்ன? பாவத்திற்கு மரிக்கிறது என்கிற ஒரு விஷயம் நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு பகுதி, பலி செலுத்துறது. அதை இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற போது இப்போ இயேசு கிறிஸ்து அவர் எந்திரிச்சு வர்றாருனாலே இப்போ அவரு மாதிரி அவருடைய பிள்ளைகளும் இப்போ என்ன செய்யணும்? எந்திரிச்சு புதிதான ஜீவனோடுலாம் இருக்கணும். அதனால தான் என்ன சொன்னார்னா, நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். ஏற்கனவே நியாயப்பிரமாணம் என்ன ஆயிடுச்சுங்க? அது இடிஞ்சிருச்சு. அதை திருப்பி நான் கட்டணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், 19ஆம் வசனம் என்ன சொல்கிறார்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. புரியுதுங்களா? அப்போது நியாயப்பிரமாணத்துக்கு நான் செத்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே தான் நியாயப்பிரமாணம் புக் இருக்குது, கவனிங்க. இப்போ நான் உயிரோடு இருந்தேன்னா இந்த புக்கில் இருக்கிறத வாசித்து அதில் நடக்கணும். கவனிங்க, இங்கே தான் நியாயப்பிரமாணம் புக் இருக்குன்னு வச்சுக்கேன் முன்னாடி. இப்போது நான் தேவனுக்குள்ளே போகணும்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அதில் நடக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஜீவனுக்குள்ளே போக முடியும். வேதம் என்ன சொல்லுது? இந்த நியாயப்பிரமாணத்தினால யாருமே நீதிமான் ஆக முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நியாயப்பிரமாணத்தை யாருமே கடைப்பிடிக்க முடியாது. யாருனாலே கடைப்பிடிக்க முடியாது. அதனால் நான் என்ன ஆகிட்டு தெரியுங்களா? நான் உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிக்க சொல்லுவீங்க. இப்போ நான் என்ன ஆகிட்டேன்? நியாயப்பிரமாணத்திற்கு நான் செத்துட்டேங்கிறார். அப்படின்னா எனக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இனி சம்பந்தம் இல்லை. தெளிவாக சொல்கிறேன். கலாத்தியர் சபைக்கு சொல்கிறார், இனி நியாயப்பிரமாணத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ நான் என்ன ஆகிட்டேன்? கவனிங்க பாருங்கள். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? ஆயினும் பிழைத்திருக்க. அப்போது சிலுவையில் அரைஞ்சாலே செத்துருவாங்க. ஆனால் இவர் எப்படி இருக்கார்? உயிரோடு இருக்கார். அதனால தான் நம்ம மெமோரியல் சமயத்தில் எல்லாம் ஒரு விளக்கம் சொல்கிறது உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 பேர்த்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஒன்று, இஸ்ரேல் ஜனங்களுக்காக அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக மரத்தில் தூக்கப்பட்டார் காலையில் 9 மணிக்கு. மத்தியானம் 3 மணிக்கு உலக ஜனங்களுடைய பாவத்திற்காக தன்னை ஜீவனை இழந்துட்டார். அந்த 6 மணி நேரம் உயிரோடு இருந்தார் பாருங்க, வலி தாங்கிட்டு. அது யாருக்காகன்னா அவருடைய சரீரமாகிய சபைக்காக. இப்போ அந்த சரீரமாகிய சபை இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் அவரோட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் பொழைச்சிருக்கிறேன். அப்போ பொழைச்சிருந்தேன் என்ன ஆகும்? வலிக்குமா இல்லையா? அப்போ அதைத்தான் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் இப்போ என்ன இருக்கிறேன்னா பிழைத்திருக்கிறேன். இப்போ நான் செத்துட்டேன், சிலுவையில் தான் இருக்கேன், ஆனால் உயிரோடு இருக்கேன். இப்போ எனக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இனி சம்பந்தமே இல்லை. அதைத்தான் சொல்கிறார், இனி சம்பந்தம் இல்லை. நான் அதை போட்டு தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எனக்கு தூரமாயிடுச்சு, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து என்ன ஆகிடுமா? மரிச்சதே வீணாயிரும். தேவனுடைய நீதி அன்பில் தான் வந்தது. நியாயப்பிரமாணத்தில் வந்துருந்துச்சுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்சதே வீணாயிரும். ஏன்னா அவர் எதில் மரித்தார்? அன்பில் தான் அவர் மரித்தார். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ல இதைய அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, இந்த பக்கம் 2 கள்ளன், இந்த சைடு பவுல் அரைஞ்சிருக்காங்க. இப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ பவுல் கிறிஸ்துவுடைய அடிச்சுவடைகளை தொடர்ந்து வந்ததுனால தான் அவரும் சிலுவைக்கு வந்திருக்கார். அப்போ என்னென்னவெல்லாம் கிறிஸ்து பண்ணினாரோ அதை இவர் என்ன பண்ணணும்? செய்யணும். ஒரே ஒரு விஷயத்தை தவிர
நியாயப்பிரமாணத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவதற்காக சிலுவைக்குள்ளே வந்தார், மரிச்சிட்டார். இப்போ அவர் உயிரோடு வரணும்னா அவரோட பிள்ளைகளும் உயிரோடு வரணும். அப்படி உயிரோடு வரணும்னா அவரோட சிலுவையில் அறையப்படணும். அதைத்தான் சொன்னார், அவருடைய பாடுகளை சகித்தால் அவருடைய ஆளுகையும் செய்யலாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சூழல், இப்போ நம்ம சிலுவையில் நிற்கிறோம். இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் சொன்னால் ஒன்றுமே சுத்தமாகவே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அவர்களெல்லாம் ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. அப்படிப்பட்ட தவறான போதைகள் அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தில் சொல்லி குழப்பிட்டாங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்களை சொல்லி ஜனங்களை குழப்பறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி ரெடியாக இருக்கும்போது நாம் ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்ட நிலைமையில் இருந்தோம்னா இவைகளுக்கெல்லாம் தப்பிச்சு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதே மாதிரி தான் அவருடைய பிள்ளைகள் கூட மாம்சத்திலே தங்களுடைய ஜீவனை விட்டு அவரோட ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதனால் இனி நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அதிகாரங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு தெரியல கொடுக்கப்பட்டது, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற. நியாயப்பிரமாணம் எதுக்கு தெரியல கொடுக்கப்பட்டது, யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? அப்படியா, அதை நிறைவேற்றுறதுக்கு தானே? கரெக்டு அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னு பவுல் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அது மீறுவதற்கு தான் கொடுக்கப்பட்டதான். கவனிக்கிறீங்களா? நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் கூட புது சிருஷ்டியின் பிரமாணம்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருக்கார், 7வது சாப்டர். அதில் அந்த பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது பிரமாணம் அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே அதை மீறக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் அங்கே இருக்குமா? அதுதான் என்ன இருக்குது, ஏதேன் தோட்டத்தில் நடந்திருக்குது. அதே சமயத்தில் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அதை மீறதுக்கு தான். எப்படி இது சாத்தியம் அப்படின்னா அடுத்த வாரம் இதற்குரிய விடையை நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.